அன்புவோட இந்த அவசர கல்யாணத்துக்கு நான் தான் காரணம். என்னோட தவறான முடிவால தான் அன்பு, ஆனந்தி ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழாம 2 பேரும் தனியா பிரிஞ்சு வாழ்றாங்க. என்னோட இந்த தப்பான முடிவால அவங்க குடும்பமும் நிம்மதி இல்லாம தவிக்குது. அதனால நான் அன்புவோட அம்மாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்ச மகேஷ் இந்த விஷயத்த ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. நீங்க அங்கெல்லாம் போக வேணாம்ன்ட்டு ஆனந்தி எவ்வளவோ தடுத்தும் கேட்காம மகேஷ் கார் எடுத்துட்டு அன்பு வீட்டுக்கு போறாரு. உடனே ஆனந்தியும் ஒரு ஆட்டோல அன்பு வீட்டுக்கு வராங்க. அன்பு வீட்டுக்கு வந்த மகேஷ் அன்புவோட அம்மாட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த வீட்டில் இனிமே இங்க யாரும் இருக்கக்கூடாது. நீ இங்க இருந்து முதல்ல வெளியே போ. தேவையில்லாம என்னோட மகனுக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி வச்சு எங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம ஆக்கிட்ட. இங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு மகேஷ் மேல லலிதா ரொம்பவே கோவப்பட அங்கிருந்து மகேஷை அன்பு வெளியில கூட்டிட்டு வர்றாரு. வெளியில வந்த ஆனந்தி மகேஷ்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சார், என்னோட இந்த கர்ப்பத்துக்கு காரணம் ரகு மட்டும் இல்லை சார், கருணாகரன் தான் சொல்லிட்டு ஆனந்தி மகேஷ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஏற்கனவே ரகு என்னோட உடந்தையா இருந்தது கருணாகரன் தான். கருணாகரன் சொல்லி தானே இந்த விஷயம் எல்லாத்தையுமே செஞ்சேன்னு சொன்னதை அன்பு மகேஷ்கிட்ட சொல்ல, கருணாகரன் மேல செம்ம கோபத்துல இருந்த மகேஷ் நேரா கம்பெனிக்கு வராரு. மகேஷ் கூடவே அன்பும் ஆனந்தியும் வராங்க. கம்பெனியில முத்துட்ட ரொம்ப கோபமா நடந்துட்டு இருக்க கருணாகரனை அடிச்சு அங்க இருந்து மகேஷ் வெளியே அனுப்புறாரு. ஆனந்தியோட இந்த கற்பதுக்கு காரணம் நான் இத்தனாள் வரை ரகுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவனுக்கு ஐடியா எல்லாமே சொல்லி கொடுத்தது நீ தாங்கிறது இப்போதான் எனக்கு தெரியுது. ரகு இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கருணாகரனை அடித்து கேட்குறாரு மகேஷ். ஆனால் ரகு எனக்கு யாருன்னே தெரியாது, ரகுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கருணாகரன் தன்னோட முடிவில் பிடிவாதமாக இருக்க கம்பெனியிலேருந்து கருணாகரனை இனிமே உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு அடித்து வெளியில் அனுப்புகிறாரு. கம்பெனில இருந்து வெளியேறின கருணாகரன் நேரா மித்ராட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. மகேஷ் சாருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு மேடம்ட்டு கருணாகரன் சொல்ல, நீ என்ன அவர்கிட்ட மாட்டி விட்டுட்டியான்னு மித்ரா உடனே பதட்டமாயி கருணாகரன் கேட்குறாங்க. இல்லை மேடம், நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லலை. ரகு எங்கன்னு என்கிட்ட அடிச்சு கேட்டாரு. ரகுவை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி கருணாகரன் சொல்றாரு. இந்த கம்பெனியில் எனக்கு வேலை இல்லைன்னா நான் எங்கே மேடம் போவேன்? என்னை மறுபடியும் இந்த கம்பெனியில் சேர்த்துக்கிறதுக்கு நீங்கள் மகேஷ் சார்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, இப்போதைக்கு நான் மகேஷ் சார்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேச முடியாது, கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அதுக்கடுத்து நான் மகேஷ்கிட்ட எப்படியாவது பேசி உன்னை நான் கம்பெனியில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கருணாகரன்ட்ட மித்ரா சொல்கிறாங்க.